சார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னியாகுமரி தொகுதியில 2வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல கன்னியாகுமரி மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மீண்டும் எனக்கு ஒரு சேவை செய்ய ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா 2019 என் தந்தை பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கொரோனா பாதிப்பு மூலமா உயிரிழந்த பிறகு அவர் விட்டு சென்ற பணி செய்வது ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் என்று கேட்டேன். அதை மக்கள் கொடுத்தாங்க. மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தாலும் கண்டிப்பாக மக்கள் நலம் கருதி அவருடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக பாடுபடுவேன். 40 இடங்களையும் உங்க கூட்டணி கைப்பற்றி இருக்கு. இதை எதிர்பார்த்தீங்களா? இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இது எதிர்பார்த்த ஒரு இது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் கம்பெனில இருந்து 40க்கு 40 நமதே என்று சொன்னார்கள். அதாவது அது 40 நமது ஒரு வார்த்தையை சொல்லாம அதை கிரவுண்ட் லெவல்ல வரைக்கும் கிராஸ் லெவல்ல வரைக்கும் எல்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு கேடஸ் லெவல்ல எல்லாரும் சொன்னாங்க. இந்திய கூட்டணியும் அதே போலதான். அதே போல காங்கிரஸ் எல்லாருமே இணைந்து பாடுபட்டனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்மளால் கொடுக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் பாஜக 2 சீட்டுகள் இருக்கும் என்ற கணிப்புகள் எல்லாம் இருந்ததை போலியாக்கி 40க்கு 40 நமதே என்ற வாக்குறுதியை அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றி இருக்கிறோம். அதுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லுகிறேன். பாஜக 11% வாக்குகள் வாங்கியிருக்கு. நிறைய இடங்கள்ல 2ஆம் இடம் பெற்றிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக. அதாவது ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அதனால இவங்க அதனால தான் செலக்டிவா எடுத்தாங்க. இப்போ நீங்க அது பாத்தீங்கன்னா இப்போ தருமபுரியில இருக்க ஒரு அலையன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு எல்லா. ஸோ அவங்க தன்மையை ஏற்று தான் அவங்களுடைய ஓட் ஷேர் கால்குலேட் பண்ணி தான் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்த வெற்றி வாய்ப்புகள் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி 40 எங்களுக்கு அண்ணாமலை கோவையில தோல்வியை சந்திச்சிருக்காரு. அவர் ஜெயிப்பாருன்னு யாருமே சொல்லலையே. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா அவர் தோல்வி அடைவார்ன்றது எல்லாருமே முதல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாமே எதிர்பார்த்த ஒரு கணிப்பு தான். ஏன்னா பாஜக எந்த சீட்டுமே வராது, ஒரு இடங்கள்ல எழுபறியா இருக்கும் என்று சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் கான்பிடண்டாக இருந்தோம், நாங்கள் தான் வருவோம்னு சொல்லி. அதனால இது ஒரு புதிய ஒரு ரிப்போர்ட் இல்லை. மத்தியில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அமைந்தால் மிக சந்தோஷமா இருக்கும். நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக வாய்ப்புகள் வர வாய்ப்புகள். தேங்க்யூ.